இது நம்ம துவர பயிர் செஞ்சதில் ஒரு பகுதி. துவரம் குச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கைப்பிடி பிடிச்ச அளவுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு ஜென்ஸு பிடிச்சா அந்த அளவுக்கு வந்து தடிமனாக வந்து ஆயிருக்கு. இதில் டிராக்டர் உழவு போட்டுருந்தது வந்து கார்பரேட்டர் கீழே இருக்க ஃபேன் வந்து உடஞ்சி போச்சு. அதாவது ஃபேனில் இருக்க அந்த அதை ஃபேன் வந்து பிளாஸ்டிக்கு. அந்த பிளாஸ்டிக் வந்து 3 ஃபேன் வந்து உடஞ்சி போச்சு. அதனால் திரும்ப போயிருக்காப்புல அது சரி பண்ணுறதுக்கு. வேற ஒரு பகுதியில் வந்து இன்னொரு டிராக்டர் வந்து உழவு போட்டுருக்கு. இன்னொரு டிராக்டர் வந்து சுழல் கலப்பை, இது வந்து சட்டி கலப்பை போட்டது. துவரங்குச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. ஏன்னா முன்னாடி துவரையை என்னோடய நிலத்தில் இருக்க துவரையை வந்து காமிக்க சொல்லியிருந்தீங்க. காமிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல. அங்கங்கே பகுதியில் வந்து வேலை செஞ்சிகிட்டே இருந்தோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பகுதியில் அருமையான துவரை, நல்ல உழவு போட்டு கோடை உழவு போட்டு. இந்த பகுதியில் போன வருஷம் வந்து துத்தி செடி வந்து அதிகமாக வந்துச்சு. அதாவது களைச்செடி மிக அதிகமாக இருந்துச்சு. வேணால் இந்த வருஷம் இந்த பகுதியில் களைச்செடி கம்மி. இதில் தனித்துவரை தான் போட்டோம். எதற்காகனா இந்த பக்கம் எல்லாமே கண்மாய். அதனால் இது சோளம் பயிர் செஞ்சோம்னா கண்மாயிலேருந்து மான்கள் வந்து சோளத்தை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றது. அதனால் தனிப்பயிரை வந்து சோளம் பயிர் செஞ்சோம். எல்லாம் ஆள் உயரத்துக்கு தாண்டி அறுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ உயரம்னா ஆள் உயரத்துக்கு தாண்டி வந்து அறுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு உயரமாக வச்சு நில்லுங்க. என்னோடய ஃபோட்டோ வேணால் கடைசி இணைக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு உயரத்தில் வச்சு அறுத்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மகசூல் வந்து கிடைச்சி. இதே இது குட்டையாக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இது மான் வந்து மேய்ஞ்சிருக்கும். இது உயரமாக ஆகாதான் இது வந்து மான் வந்து சேதப்படுத்தலை பார்த்துங்க. அப்படியே